கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அடிமைகளை முற்றிலும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பெற்றுத் தருவதற்காக ஆபிரகாம் லிங்கன் கடுமையாக போராடினார். அடிமைகளும் மனிதர்கள் தான், மற்றவர்கள் சுயநலத்திற்காக மனிதனை அடிமை கொள்ளக்கூடாது, எனவே இந்த அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் வெள்ளைக்காரராக இருந்து போராடினார். நசுக்கப்பட்டவர்களில் ஒருவராக அல்ல, நசுக்குகிறவர்கள் ஒருவராக நின்று நசுக்கப்படுகிறவர்களுக்காக போராடினார். அதை பலரும் எதிர்த்தார்கள். பல தலைவர்களும் தங்களுக்கு சௌகரியமான ஒன்றை இவர் நிறுத்த செய்கிறாரே, அடிமைகள் இல்லாவிட்டால் நமக்கு யார் இப்படி வேலை செய்வார், எனவே அடிமைத்தனம் என்பது இயற்கையானது, அது மூளை இருப்பவர்களுக்கும் மூளை இல்லாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், அது இயற்கையானதுதான் என்றெல்லாம் சொல்லி போராடினார்கள். ஆனால் கடைசியாக மனித தன்மையை அவர் நிலைநாட்டி அடிமைத்தனத்தை ஒழிக்கும் ஆணையை அரசாங்கமே பிறப்பித்தது. அதன் பிறகு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அந்த அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிந்து போனது. ஆனால் ஆபிரகாம் லிங்கனை பகைத்த பகையாளிகளில் ஒருவன் அவரை சுட்டுக் கொன்று விட்டான். அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. திரள் கூட்டமான மக்கள் அவருக்காக கண்ணீர் வடித்தார்கள். குறிப்பாக நசுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு விடுதலையை கொடுத்த அவரை கொண்டாடி போற்றிக் கொண்டிருக்கும் போது இப்படி கொண்டு விட்டார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு கருப்பின பெண்மணி தன்னுடைய தோளிலே 5 வயது மகனை தூக்கி வைத்துக் கொண்டு கூட்டத்திலே ஊர்வலமாய் போய்கொண்டிருக்கிற அவருடைய சடலத்தை பார்த்து, அதோ அவர் உனக்காக மரித்தார், உன்னுடைய அடிமை கட்டுக்களை அவிழ்ப்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அவரை நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லி தூக்கி காட்டினாள். அந்த சிறுவனும் அது என்னவென்று தெரியாமலே அந்த கூட்டத்தில் ஒரு உடல் எடுத்து செல்லப்படுவதை வேடிக்கை பார்த்தான். ஆனால் பின்னாளில் தான் அவன் அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டான். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் கொல்லப்படும் போது, அடிக்கப்படும் போது இந்த உலகமே திரண்டு அவரை பார்க்கவில்லை. ஏனென்றால் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் அவர்கள் செய்தார்கள். அவரால் நேசிக்கப்பட்டவர்கள் அநேகர் அவரை கைவிட்டு ஓடினாலும் அவரை நேசித்தவர்கள் சிலுவையை சுற்றி வந்தார்கள். ஆனால் பின்னால் தான் விளங்கியது, தேவகுமாரன் நமக்காக மரித்தார். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1 யோவான் 3:16 அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். யோவான் 10:16 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். கலாத்தியர் 2:20 நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் நமக்காய் ஜீவனை ஈந்ததனாலே நாம் பிழைத்திருக்கின்றோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். பாவத்திற்கு பரிகாரத்தை நாம் செலுத்த முடியாது. தேவகுமாரனே அதற்கு கிரயமாக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்து தன்னுடைய உயிரை ஈந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லும் போதெல்லாம் நாம் அவரால் பெற்ற கிருபையை நினைத்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் நமக்காக ஜீவனை கொடுத்த அவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த கிருபையை நினைத்து அவரை தொழுது கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அழியாத அன்புடனே அன்பு கூறுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.